ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மைதா ரொட்டி செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மைதா மாவு போட்டுக்கோங்க. கோதுமை மாவு, மைதா மாவு இந்த கரண்டியில் 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அரிசி மாவு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம். நம்ம வெங்காயம், பச்சை மிளகா, கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம வணக்கிக்கலாம். வாங்க. வாணல் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு பொன்னிறமாக செவந்து வரட்டும். வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். நல்லா லைட்டாக மட்டும் வதக்கிக்கோங்க. வதங்கிருச்சு. இதை நம்ம மைதா மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்ப வணக்குனிங்கன்னா அந்த ரொட்டியில் ஆனியன் தெரியாது. அதனால் லைட்டாக மட்டும் வதக்கியிருக்கேன். இதில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. நாம் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு நாம் ரொட்டி தட்டலாம். ரொட்டி தட்டிக்கலாம். மாவு நல்லா ஊறிடுச்சு. நம்ம ரொட்டி தட்டிக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. மைதா மாவுங்கிறதுனால கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுக்கணும். நீங்கள் இதுக்கு சைடிஷ் நீங்கள் ஆனியன் சட்னி இல்லைனா கார சட்னி இந்த மாதிரி ஏதாவது கூட தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லைனா இது வெறுமனையாக கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். மைதா ரொட்டி ரெடி. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.